வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு தகப்பனையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு சோகம் என்னவென்றால் புத்திர சோகம். தனது மகனுக்கு ஏற்படும் கஷ்டங்கள், வாழ்வியல் சவால்கள், எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு தந்தைக்கு தன் மகனுக்கு ஏற்படும் கஷ்டங்களை பார்க்க இயலாது. அரசியலில் அப்படி ஒரு தந்தைக்கு அப்படி ஒரு கஷ்டங்கள் நேர்ந்து விடுமோ என்ற புத்திர சோகம்னா பையன் படுற கஷ்டத்தை பார்க்குறது. அப்படி ஒரு சோகம் நிகழ்ந்து விடுமோ என்று அரசியல் மிக முக்கியமான அரசியல் தலைவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ண வேண்டாம், ஆனால் உண்டு பண்ணி விடுவோம் என்ற ஒரு பயத்தினை காட்ட நினைக்கிறார்கள் அவருக்கு மாற்றுக் கட்சியினர். மகனை மட்டுமல்ல, மருமகனையும். இந்த வீடியோவை அலட்சியம் பண்ணலாம் அல்லது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம். ரெண்டும் இந்த வீடியோ பார்க்குற சம்பந்தப்பட்ட நபருடைய மனநிலையை பொறுத்தது. உங்களுக்கு விசுவாசமானவர்கள் வாக்கு தவறுவார்கள், உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னவர்கள் வழி தவறுவார்கள். இது மிக சகஜமாக நடக்கும். நான் ஏதோ சாபமோ குறியோ சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். தனது மகனை சிறைச்சாலையில் பார்க்கும் தைரியம் அந்த தந்தைக்கு இருக்குமா? இருக்காது. அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள், அத்தனை முறைகேடுகள், அத்தனையும் அந்த நபருக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருக்கிறது. அவைகள் ஒன்றும் சாதாரணமானவைகள் அல்ல, வழக்குகள் ஒன்றும் சாதாரணமானவைகள் அல்ல. ஒருவேளை உங்களை பயமுறுத்துவதற்காக போடப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் இப்போது அந்த வழக்குகள் பொதுமக்களின் பார்வைக்கும் வந்துவிட்டது. இனி வழக்குகள் பின்வாங்கப்பட்டாலோ, தள்ளுபடி செய்யப்பட்டாலோ, அல்லது சமரசம் செய்யப்பட்டாலோ பொதுமக்களின் கோபத்துக்கு ஆளாகி விடுவோம், அப்படி ஒரு சம்பவம் நேரிடும் என்பதற்காகவாது உங்களை தண்டிக்க வருவார்கள். உங்கள் மகனும் மருமகனும் தான் அவர்கள் வைக்கும் குறி, நீங்கள் அல்ல. அவர்கள் இலக்காக நிர்ணயித்து விட்டார்கள். அதிகாரிகள் நிச்சயமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்குற ஒன்று தான், பென்ஷனை வாங்கிட்டு வீட்டில் மீதி காலத்தை கழிக்க போறியா அல்லது ஜெயிலுக்கு போறியா? இவ்வளோ தான் விஷயம், இவ்வளோ தான். இப்போ அதிகாரிகள் என்ன செய்வாங்க? ஐயா அவர் சொன்னார், நான் கையெழுத்து போட்டேன்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு இவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. தலைகீழ் மாற்றங்களை சந்திக்கும் ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். மகனும் மருமகனும் மிக பத்திரம். எல்லா தரப்பிலும் வழக்குகள் தலைவிரித்தாடப் போகிறது.